ஹலோ greetings to you my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSAB round 2 ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று நைட்டு 10:15 மணிக்குன்னு நினைக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஒரு லைவுமே போயிருந்தேன் 1 hour ஆல் ஓவர் இந்தியா ஆக்சுவலாக அந்த லைவ் பார்த்துட்டு இருந்தாங்க. அரௌண்ட் 100 பேர்கிட்ட மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லைவ் வாட்சிங்லேயே இருந்தாங்க. நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 10:15 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தேன் நிறைய பேரண்ட்ஸ்க்கு நான் அப்போவே இன்ஃபார்ம் பண்ணேன். என்கிட்ட கம்ப்ளீட் கைடன்ஸ் எடுத்தவங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் சேனல் குரூப்லையுமே நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருமே பார்த்துருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாருமே ஹாப்பி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்குமே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜை விட ஒரு அடிஷ்னலாக தான் வந்திருக்கே தவிர அது விட கம்மியாக போகவே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் எல்லாருக்குமே சொன்னேன் உங்களுக்கு இந்த ஜிஎஃப்டியில் சிஎஸ்சி கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த பேரண்ட்டு ரொம்ப ஹாப்பி. ஒரு மேம்லாம் அழுதுட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்ஐடி வந்து கிடைக்குமா நாங்கள் கண்டிப்பாக கிடைக்குமே. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வரல, செகண்ட் ரவுண்டில் என்ஐடி கிடைச்ச உடனே அவங்களுக்கு சந்தோஷத்தில் அழுதுட்டாங்க. உங்கள் எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை விட நான் கடைசியாக அப்லோட் பண்ணியிருந்த ஒரு வீடியோ, அது நான் ரெக்கார்ட் பண்ணுறப்பே நினச்சேன் என்னடா ½ hour பேசிட்டோமே, இதை பார்ப்பாங்களான்னு நினச்சேன். ஆனால் நிறைய பேர், நிறைய பேரண்ட்ஸ் குறிப்பாக அந்த வீடியோக்குமே நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த ரவுண்ட் அதாச்சும் இப்போ வந்து ரிசல்ட் வந்துடுச்சு, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாரும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரவுண்ட் 1 சீட் கிடைச்சிருச்சு. ரவுண்ட் 2 ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன் சார், ஸ்லைடு கொடுத்துருந்தேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் பண்ணணும். அதுக்கப்புறம் வியூ சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அப்கிரேட் ஆயிடுச்சுன்னா அப்கிரேடுன்னு காமிக்கும், இல்லைனா வந்துட்டு அதே காலேஜ் தான் இருக்கும். உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல நியூன்னு பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி இந்த ரவுண்டில் கிடச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உடனே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள். ஃபீ பேமெண்ட் ரெண்டும் உடனே பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது ரெண்டும் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வரும். நிறைய பேருக்கு IIIT காஞ்சிபுரம்லாம் மேபி இன்னைக்கு காலையில் கிடைச்சவங்களுக்கு இன்னைக்கு காலையிலேயே ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் டேட் அலாட் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்களாம் அவசரமாக என்னத்துக்கு கிளம்பியிருக்கணும், போயிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் ஆச்சு பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மோஸ்ட்லி நீங்கள் இன்னைக்கு போகிறது தான் நல்ல விஷயம். அதனால நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா எப்படியாச்சும் IIIT காஞ்சிபுரமுக்கு போயிடுங்க. அசால்ட்டாக இருந்துடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 3 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு பையன் என்கிட்ட டிசைன் இன்ஜினியரிங்காக காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ டிசைன் இன்ஜினியரிங்க்கு இன்றைக்கின்னு எனக்கு கரெக்டாக தெரியும். இன்னும் ஒரு 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் சினாரியோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்னது தான். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ரவுண்டில் தான் சீட் அலாட் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மற்ற அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் ஓப்பனில் இருக்காது. இதெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே இதே மாதிரி வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர். அதனால் டாக்குமெண்ட் வெரிஃபை ஆகுது, கொஞ்சம் டைம் ஆகுது. இன்கேஸ் டைம் ரொம்ப நேரம் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா உடனே ஒரு மெயிலை தட்டி விட்டுருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மெயில் சென்ட் பண்ண உடனே நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு உடனே அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணிருக்காங்க. ரவுண்ட் 1ல் ஒரு பேரண்ட் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கே அப்லோட் பண்ணிருக்காரு. ஆனால் கடைசி நாள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 11th வரைக்குமே அண்டர் வெரிஃபிகேஷனே இருந்துச்சு. கடைசியாக ஒரு மெயில் போடுங்க சார், கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, உடனே ரெக்டிஃபை ஆகிடுன்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்களுக்கு ரெக்டிஃபை ஆச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் உங்களுக்கும் அதே இஷ்யூ இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மெயில் அப்லோட் பண்ணுங்கள், உடனே வந்து உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது கடைசி ரவுண்டுங்கிறனால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் உடனே பண்ணுறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி அவங்க ரிசல்ட்டை ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு சினாரியோ புதுசாக இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த பேரண்ட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து ரவுண்ட் 1ல் வந்து சரண்டர் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சரண்டர் ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு நல்ல காலேஜ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ அவங்க வந்துட்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இன்ஸ்டிடியூஷனல் அட்மிஷன் ஃபீ 2 பேமெண்ட் பண்ணலான்னு போகிறப்ப கடைசியில் பார்த்தா அஸ் யுவர் கரண்ட் வில்லிங்னஸ் இஸ் சரண்டர் வித்ரா, யூ ஆர் நாட் அலவுட் டு பே த இன்ஸ்டிடியூஷனல் அட்மிஷன் ஃபீ 2 அப்படின்னு வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதை பேமெண்ட் பண்ணலன்னா நமக்கு ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வராது. இது வந்து இவங்களோட நெட்வொர்க் கிளிச்சா இல்லைனா வந்துட்டு இந்த சிஸ்டம் எரரா என்னன்னு தெரியல.
ஆனால் இந்த மாதிரி வந்திருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வில்லிங்னஸ் சப்மிட் பண்ணோம், இந்த ரவுண்டில் அதை சேஞ்சும் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்ப ஏன்னா லாஸ்ட் ரவுண்டில் சரண்டர் வித்ராங்கிறதுக்கு பேச்சே கிடையாதுன்னு இவங்களே சொல்லியிருக்காங்க இவங்களோட இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில். ஆனால் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஹேப்பன் ஆகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்களுமே உடனே மெயில் பண்ணிடுங்க. ஸோ மெயிலுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. மெயில் பண்ணதுக்கப்புறம் மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் வருதோ இல்லையோ நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மோஸ்ட்லி வந்து ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைனா கால் பண்ணுங்கள். கால் பண்ணால் உடனே கனெக்ட் ஆகாது. மினிமம் ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கனெக்ட் ஆனோடனே உங்களோட இஷ்யூவை நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சினாரியோ. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 2 பேருக்கு சரண்டர் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். ஒரு பொண்ணை பற்றி நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிருப்பேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வீடியோவில் ரவுண்ட் 1 ரிசல்ட் வந்தப்போ நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க சேஞ்ச் பண்ணாங்க. அது யாருன்னே பேரண்ட்ஸ்க்கும் தெரில, எனக்கும் தெரியல அப்படின்ட்டு அவங்களும் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு தெரில. ஸோ அவங்களுக்கு இந்த ரவுண்டில் சீட் கிடைக்கல. எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு தான் அவங்க வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. நாங்கள் சரண்டர் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன், ஆனால் அப்கிரேட் ஆகலை. எல்லாத்துக்குமே அந்த கதையை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறப்பயுமே, டியர் கேண்டிடேட் அஸ் பர் யுவர் ஃபில்டு சாய்ஸஸ் நோ சீட் ஹேஸ் பீன் அலாட்டட் யூ இன் திஸ் ரவுண்ட் அப்படின்னு தான் வந்திருக்கு. நம்ம சரண்டர் கொடுத்த மாதிரியோ வித்ராவல் கொடுத்த மாதிரியோ இதில் வந்து டிஸ்பிளேவே ஆகலை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி தான் வந்துட்டு வித்ராவும் ஒரு பேரண்ட்டுக்கு கொடுத்துருந்தேன், அவருக்கும் அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து ஃபில் பண்ண சாய்ஸ்லேருந்து கிடைக்கலன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர நம்ம வித்ரா பண்ண மாதிரி வந்துட்டு சிசாப்ல காட்டலை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜோசால் அப்படி காட்டுச்சு, யூ ஹேவ் வித்ரா அந்த சீட் அந்த மாதிரி வந்துருந்துச்சு. ஆனால் இவங்களதில் அப்படி வரவே இல்லை. ஸோ நமக்கு வந்து அது கரெக்டாக தெரியல. கொஞ்சம் இன்னும் கிளிச்சு இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிசல்ட்டே லேட்டு. இப்போயாச்சும் கொஞ்சம் கரெக்டாக விடுறது இல்லையா? இதுலேயும் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பயப்பட வேண்டாம். எல்லாத்துக்குமே ரெடியாக இருப்போம். கண்டிப்பாக வந்துட்டு ரெக்டிஃபை ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே டெக்னிக்கல் இஷ்யூஸுங்கனால நீங்கள் ரிப்போர்ட்டிங் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் இருந்தாலுமே அவங்களுமே மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பயப்பட வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய எல்லா கடமைகளையும் பண்ணிடுங்க. எப்படி வந்து பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. அது வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக மாறிடலாம். ஸோ விளையாட்டாக இருக்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் என்னென்ன உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லா ப்ராசஸும் பண்ணி முடிச்சுடுங்க. அது போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எல்லா டவுட்டுமே கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நம்புகிறேன். அதே மாதிரி உங்களோட ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் டேட்டு இதுக்கப்புறம் அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிசாப் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அதாச்சும் ஃபஸ்ட்டு ஜோசாவே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஜோசா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜோசா வெப்சைட் கண்டுக்கவே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து சிசாப். இப்போ வந்துட்டு உங்களுடைய காலேஜ் வெப்சைட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் இன்ஸ்டிடியூஷனல் வெப்சைட்டை போயிட்டு தான் தரவாக செக் பண்ணுங்கள். நிறைய காலேஜில் வந்து இப்போயே பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வர்றதுக்கு முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் யூபிஐலேருந்தே பேமெண்ட் பண்ணிடலாம் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரில். ஆனால் உங்களோட யூபிஐ ஐடியிலேருந்து மேக்ஸிமம் ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ பண்ண முடியும் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே பார்த்துக்கோங்க. ஸோ முன்னாடியே பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ரிசிப்டை பத்திரமா எடுத்துகிட்டு போங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நெஃப்ட் வேணாலுமே பண்ணலாம், யூபிஐயும் பண்ணலாம். எது உங்களுக்கு ஈஸி அண்ட் கன்வீனியன்ட் ப்ராசஸோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். நெஃப்ட்னா அவங்க ப்ராப்பராக மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே வந்துட்டு அதில் மென்ஷன் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியே பண்ணிடுங்க. யூபிஐ ஐடியில் பண்ணுறப்பமே உங்களோட ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணி அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரேண்டமாக சும்மா அனுப்பிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் செக்ரிகேட் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் காலேஜ் வெப்சைட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2-3 மந்த்ஸாக அதாச்சும் உங்களுடைய நிறைய பேர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்ததுலேருந்தே பிப்ரவரிலேருந்து என்கிட்ட கான்டாக்ட்லேயே இருந்தாங்க நிறையா பேரண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஜேஇ மீன் செகண்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கான்டாக்டில் வந்தாங்க. இந்த வருஷம் ரொம்ப எனக்கு ஹாப்பி. நிறைய பேர் சொல்லப்போனால் இந்த வருஷம் நான் பண்ணதில் IIIT காஞ்சிபுரமில் நியர்லி 10 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பி. IIIT காஞ்சிபுரம் தான் அதிகம். அதெல்லாம் மற்ற IIIT திருச்சி, IIIT கோட்டயம், அதுக்கப்புறம் IIIT தார்வாத், ஸ்ரீ சிட்டி எல்லா இடத்துலையும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சவுத் இந்தியன் IIIT வடோரா, குஜராத், IIIT ஜெய்ப்பூர் நினைக்கிறேன், அங்கே இது மாதிரி நிறைய இடத்துல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அது இல்லாமல் NITஸ்மே வந்துட்டு NIT சுரத்கல் தான் இந்த வருஷம் யாரும் ஜாயின் பண்ணல. NIT சுரத்கல்,
அண்ட் வராங்கல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது 2த்துலேயும் வந்து யாரும் ஜாயின் பண்ணல. மற்றபடி வந்து என்ஐடி திருச்சிலையும் நிறைய பேர், என்ஐடி புதுச்சேரி, பிடியு, அதுக்கப்புறம் என்ஐடி கேலிக்கட்டில் ஒரு 4 பேர். இந்த வருஷம் ரொம்ப எனக்கு ஹாப்பி. என்னோட கைடன்ஸில் எல்லாருமே வந்துட்டு பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்லாம், அது என் கைடு வாங்கி நிறைய பேர் ஐஐடி ஸ்கூலில் போனவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நேற்று. ஒரு பேரண்ட்ஸ் நீங்கள் பேசுகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களோட ரிசல்ட் மட்டும் இருந்துச்சு. நான் யார் யாருக்கெல்லாம் ப்ரெடிக்ஷன் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னோம், எல்லாருக்கும் அதே மாதிரி நடந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டோம். நம்ம வந்து ஒரு 2-3 மந்த்ஸாக உங்களுக்குமே வந்து பயங்கர ப்ரெஷர். எதை சூஸ் பண்ணலாம், எதை விடலாம், இதுக்காக இதை விடலாமா, எல்லாம் தாண்டி லாஸ்ட் மினிட்ல வந்துட்டோம். இதுக்கப்புறம் இருக்க ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் எல்லா ப்ராசஸையும் கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஏதோ ஒரு எரர்னால தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்களும் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க. ஒரு 3-4 மந்த்ஸ் நம்ம எல்லாருமே உழைச்சிருக்கோம் இதுக்காக. ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் தான். நான் ஹிட்லர் சொன்ன அந்த ஒரு வாக்கியம் தான். நான் வந்து ஹிட்லர் சப்போர்ட் பண்ணுறேன்னு இல்லை, அவர் சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளோட 99% ப்ராப்ளம்க்கான ரீசன் நம்ம பண்ண 1% மிஸ்டேக், எரர். அதுதான் காரணம். ஸோ அதனால் தயவு செஞ்சு இவ்வளோ நாள் வந்துட்டீங்க, இதுக்கப்புறமே கரெக்டாக ப்ரொசீட் பண்ணிவிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். பாய் பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட ஜூனியர்ஸ் அடுத்து வேறு யார் இருந்தாலுமே மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்கள்ட்டையும் சொல்லுங்கள். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். நீங்கள் வந்து எல்லாருமே காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு இன்ஜினியரிங் மேக்ஸில் டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். உங்களுடைய அசைன்மெண்ட்ஸ், டுட்டோரியல் ஷீட் எல்லாத்துக்குமான ப்ராப்ளம் சால்விங்கை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் நோட்ஸ் அனுப்பிட்டிங்கன்னா உங்களோட நோட்ஸை வந்து நான் தரவாக படிச்சுட்டு உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது யாருக்குன்னா உங்களுக்கு ஸ்டடீஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குன்னா மட்டும்தான் சொல்கிறேன். இல்லை சார் நான் வந்துட்டு 99% சார் 98 நான்லாம் படித்தோடனே புரிஞ்சுப்பேன் அப்படின்னா உங்களுக்குலாம் வேண்டாம். ஸ்டடீஸில் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது சார், கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.